पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. இப்பொழுது நாம் வசிஷ்ட பகவானுக்கு நாரத முனிவர் உபதேசம் செய்த ஸ்ரீ வெங்கடேஷ சஹஸ்ரநாமத்திலே 20வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது எம்பெருமான் பக்தர்கள் பிழையை பொறுப்பவன் என்று நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய திருநாமம். நாம் எப்பொழுதாவது இக்கட்டு வந்துட்டா என்ன செய்கிறோம்? எம்பெருமான் வெங்கடபுடையானுக்கு வேண்டிக்கிறோம். ஏதாவது ஒருக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை, அவருக்கு பெண் குழந்தை மேலே ரொம்ப ஆசை. நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைக்கு திருவேங்கடமுடையான் சந்நிதியில் மொட்டை போடுறேன்னு வேண்டிட்டார். அதே மாதிரி பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான். தன்னை நம்பி வேண்டிக் கொண்டவனுக்கு அருள் செஞ்சுட்டான். அழகான பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே சீக்கிரமே வந்து மொட்டை அடிக்கணும் இல்லையா? அவருக்கு கையாளாகல பல பிஸ்னஸ், பெரிய பிஸ்னஸ் மேக்னட், ஏகப்பட்ட காரியங்கள். அதனால் நாள்கள் கடந்து போகின்றன. நாள்கள் போய் மாதங்களாகி ஆண்டுகள் கடந்து உருண்டு விட்டன. அப்போது பெண்ணுக்கு நீண்ட கூந்தல் வந்துடுத்து. மொட்டை அடிக்கக்கூடாது, திருப்பதியில் தான் அடிக்கணுங்கிற வேண்டுதல் இருக்கிறதுனால அந்த பெண்ணினுடைய கூந்தல் இயற்கையாகவே வளர்ந்து அது ரொம்ப சுருட்டையாக கருப்பாக, பார்ப்பதற்கு ஷாம்புக்காரங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கூந்தலாக அவ்வளோ அழகாக வளர்ந்து, அந்த கூந்தலை மொட்டையடிக்க மனசு வரல. ஆனால் எம்பெருமான்கிட்ட வேண்டிட்டு தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. திமலையப்பன்கிட்ட பிழை நிறுந்துடக்கூடாது, அதனால் மொட்டையடிக்கணும்னு பெற்றோர்கள் விரும்பினார்கள். குழந்தை மறுத்து கொடுத்து. அதேபடி இவ்வளோ அழகான கூந்தலை நான் பறிகொடுக்க தயாராக இல்லை. என்ன செய்ய முடியும்? குழந்தை இப்போது அது விவரம் தெரிஞ்சு மறுப்பதற்கு முன் செய்திருக்க வேண்டிய வேலை அது. இப்போ விவரம் தெரிஞ்சிருக்கு, மறுக்கிறது. ஆகையினால தினம் இதை பற்றி அவங்க வீட்டில் டிஸ்கஷன் வெடிப்பு தான். ஆனாலும் குழந்தை மீறி சொல்ல முடியல. செல்ல குழந்தை, வேண்டி பெற்ற குழந்தை, அழகான கூந்தல், அதை இழப்பதற்கு பெண் குழந்தை விரும்பவில்லை என்றால் அது அதிசயம். இப்போ பல பெண் குழந்தைகள் தற்காலத்தில் புருஷர்கள் மாதிரி சின்ன கிராப் வைத்துக்கொள்ளணும்னு ஆசைப்படக்கூடிய காலம் வந்திருந்தாலும் அந்த காலத்தில் அந்த பெண்ணுக்கு அந்த நீண்ட முடியில் ஒரு விருப்பம் இருந்தது. வேறு வழியில் என்ன செய்கிறது என்று பெற்றோர்கள் எம்பெருமானே இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு வருத்தப்பட்டால் அப்போ பெண்ணுக்கு கல்யாணமே நிச்சயமாயிடுது. அந்த பெண் பிள்ளை வீட்டுக்காரர் அந்த பெண்ணுடைய கூந்தலையே பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. இப்போல்லாம் வந்து பெண் பார்க்குற படலமெல்லாம் இப்போ எளிமையாகிடுது, நடக்கிறதே இல்லை. பெண்ணும் பிள்ளையும் தாங்களே பார்த்துக்கிறாங்க. அந்த காலத்தில் பெண் பார்க்குற படலம் ஒன்று வரும். அப்போ சில சமயம் அவங்க அந்த குழந்தைய கொஞ்சம் நடக்க சொல்லுவாங்க. ஏன்னா காலில் ஊனம் இல்லாமல் பெண் குழந்தை இருக்கான்னு பார்ப்பாங்க. பாட சொல்லுவாங்க, குரல் சரியாக இருக்கா, ஊமை இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி சாமர்த்தியமாக அந்த பெண்ணுடைய தலைமையை கொஞ்சம் இழுத்து பார்ப்பாங்க.
நிஜமாகவே இயற்கையான தலைமையில் தான் இருக்கா, இல்லை சௌரிக்கு விரி வச்சு இப்படி நீட்டி விட்டாங்களா, அப்படிலாம் செக் பண்ணி பார்த்துப்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அந்த பிள்ளை வீட்டுக்காரர் அந்த பெண்ணுடைய கூந்தலில் ரொம்ப மயங்கி போனாங்க. அந்த கல்யாண பிள்ளையே மயங்கி போனான். அதனால் கல்யாணமும் நிச்சயமாயிடுது. இப்போ என்ன செய்கிறது? கல்யாணம் ஆன பிற்பாடு மொட்டை போடுவதா, கல்யாணத்துக்கு முன்னே மொட்டை போடுவதா, இல்லை மொட்டை போடாமலே இருக்கிறதா, இறைவன்ற நாம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாமா என்று பெற்றோர்கள் ஊசலாடின்னு இருந்தாங்க. இப்போ திருவேங்கடமுடையான் இவர்கள் பிழையை பொறுத்து இவர்களுக்கு அருள் செய்வதற்காக ஒரு சின்ன நாடகம் ஆடினோம். திடீர்னு அந்த பெண்ணுக்கு தலையில் சில இடத்துல சிரங்குகள் வந்துடும். அது வேறு வழியில் மொட்டை அடித்து தான் சரி பண்ணணும் அப்படின்னு நிர்பந்தங்கள். ஆகையினால மொட்டை அடிச்சிடுங்க அப்படின்னு டாக்டர்கள் சொன்னாங்க. இப்போ அந்த பெண் வேறு வழி இல்லை, ஏற்றுக்கணும். அப்போ அந்த தகப்பனாரும் தாயாரும் இதை மொட்டை அடிக்கிறத திருமலையிலேயே பண்ணிவிடுவோம், வேண்டுதலும் நிறைவேறிடும் அப்படின்னு திருமலைக்கு வந்தாங்க. ஆனால் மனத்தில் துயரம்தான், இது மாதிரி மொட்டை ஒழுங்காக சின்ன வயசில் அடிக்காத போயிட்டோமே அப்படின்னாங்க. அங்கே மொட்டை அடித்து அந்த பெண் தன்னுடைய கூந்தலை காணிக்கையாக செலுத்தி முடித்தது திருவேங்கடமுடையானுக்கு. அதற்கப்புறம் அந்த பெண்ணுக்கு கல்யாணமும் நெருங்கியிருக்கே, அதற்கு என்ன செய்கிறது? இருக்கவே இருக்காங்க நம்ம கோடம்பாக்கத்து கலைஞர்கள். அதனால் குழந்தைக்கு நல்லா ஒப்பனை பண்ணி தலையிலெல்லாம் டோப்பாக வச்சு சௌரி வச்சு, அதுவும் திருவேங்கடமுடையாருடைய முடி காணிக்கையிலேருந்து வந்திருக்கலாம், அப்பேற்பட்ட விக் சோப் நல்ல டோப்பாக வச்சு அந்த குழந்தைக்கு தலையங்காரம் பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு இது தெரியாமல் இருக்கணும்னு கொஞ்சம் மனசில் ஒரு கலக்கம். அதே சமயத்தில் திருமணத்துக்கு ஏகப்பட்ட கூட்டம், ரொம்ப விமரிசையாக திருமணம் நடக்கிறது. மாப்பிள்ளை அழகாக, பெண்ணும் அழகாக இருக்கா, காண கண்கோடி வேண்டும், புதியதொரு ஜோடி, பொருத்தமான ஜோடின்னு எல்லாரும் பார்த்துட்டுருக்காங்க. ஏகப்பட்ட கூட்டம். அப்படி பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அந்த பெண் திடீர்னு என்னவோ நிறைய மாலைகளில் கொஞ்சம் வசதி இல்லாத ஃபீல் பண்ணினான். அதனால் மாலைகளை வேகமாக எடுத்தா. அப்படி வேகமாக எடுத்தபோது இந்த டோப்பாவையும் சேர்த்து எடுத்துட்டோம். எப்படி இருக்கும் திருமண கட்டத்தில் தலையில் மொட்டையோட பெண் இருக்கும் பொழுது? ஏமாற்றிட்டேங்களே அப்படின்னு பிள்ளை வீட்டுக்காரன் சண்டை போடலாம். அந்த காலத்தில் இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க இல்லை. பெண் வீட்டுக்காரர்களுக்கு ரொம்ப மனசில் அழுத்தம். இறைவனை பார்த்து நாங்கள் செஞ்ச தப்பை மன்னிக்கணும், இப்போ இந்த நிலைமையில் இப்படி கொண்டு வந்து விட்டு வெங்கடேஸ்வரா அப்படின்னு அவங்க மணமண்டபத்தில் உள்ளுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கல்யாண பிள்ளை என்ன பண்ணான்? டபான்னு தன் டோப்பாவை தூக்கி அடித்தான். அவன் சொன்னான், நானும் மொட்டை அடிச்சுட்டுருக்கேன், இறைவனுக்கு நல்ல பெண்ணாக கிடச்சா மொட்டை அடிக்கிறதா வேண்டிட்டேன். அதனால் இந்த பெண்ணை பார்த்த உடனே இவளை எனக்கு வாழ்க்கையில் துணையாக கொடுத்தானேன்னு வெங்கடேஸ்வரனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக மொட்டை அடிச்சுன்னுட்டேன். மொட்டை அடிச்சுட்டா திருமணத்தில் மொட்டை தலையோடு இப்படி உட்காருதுன்னு கேட்டாங்க. அதுக்காக நானும் டோப்பாக போட்டிருக்கேன், அதனால் ஒரு தப்பு இல்லை, 2 பேரும் டோப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணுவோம், திருமணம் ஆகட்டும், வைரப்பொழுதும் வளர்ந்துட போகிறது, இதுதான் பெரிய பிரச்சனம் என்று மாப்பிள்ளை சொல்ல கல்யாணம் இனிதாக நடந்தது. பெருமூச்சு விட்டார்கள் யார்? பெண்ணை பெற்றவர்கள். நாம் செய்த பிழையை எம்பெருமான் மன்னித்து அருள்வான். இப்படி பலர் வாழ்க்கையில் எம்பெருமான் அவர்களை பிழைகளை மன்னித்து அனுகிரகம் பண்ணியிருக்கான். யார் யாரையோ கேட்டால் சொல்லுவாங்க, என்னென்னலாம் தாங்க செஞ்சோம். அவசரத்தில் மன அழுத்தத்தில் திருவேங்கடமுடையானுக்கு வேண்டிக்கிறது, அப்புறம் வேண்டின்றதை செய்ய முடியாமல் போகிறது, மன அழுத்தத்தை மறுபடியும் பெறுவது, எம்பெருமான்கிட்ட கெஞ்சுறது, எம்பெருமானவர்களை பிழையை மன்னிப்பது. ஆனால் எப்படியும் பக்தர்களுடைய பிழையை மன்னித்து அனுகிரகிப்பது என்பது திருவேங்கடமுடையானுடைய தனித்தன்மை. இதனால தான் இந்த பகவானை சகிஷ்ணு என்று சொல்கிறார்கள். சகிஷ்ணு என்றால் பொறுப்பவன் அர்த்தம், எந்த பிழையும் பொறுப்பவன். உண்மையிலே பார்த்து கொள்ளுங்கள், இறைவன் வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியவன். அந்த வைகுண்ட லோகம் ஒரே ஆனந்தமயமான லோகம். அந்த லோகத்தை விட்டு இறைவன் இங்கே பூலோகத்தில் கருவறையில் திருமலையில் ஸ்ரீனிவாச வடிவத்தில் நிற்கிறான். அந்த உள்ள நீங்கள் கர்ப்ப கிரகங்கள் கோயிலில் போய் பார்த்துருந்தீங்கனால தெரியும், ஒரு வினாடி மேலே நிற்க முடியாது. அது என்ன தான் வசதி பண்ணியிருந்தாலும் அந்த காலத்தில் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாதுகாப்பாக. கருவறையிலேருந்து அர்ச்சனை செய்யக்கூடிய அர்ச்சகர்களெல்லாம் நாம் ரொம்ப ரொம்ப பாராட்டணும். ஏன்னா உள்ள அங்கே இருக்கக்கூடிய சீதோஷ்ட நிலை அப்படி இருக்கும். அப்படி வெயில் காலத்தில் ஒரே உஷ்டம், வேர்வை அடிக்கும். அது பாறையிலான விமானங்களுக்கு அடியில் உள்ள விக்கிரகம் பூஜை ஸ்தலம். அதிலே அவர்கள் எந்த வசதியும் கிடையாத பூஜை பண்ணுறான். அதான் பெரிய தபஸ். ஆனால் இவர்கள் செய்கிறா பணிவிட செய்யணும்னு மனிதர்கள். ஆனால் பரந்தாமனையே அப்படி அங்கே வரணும், அங்கே வந்து நிற்கிறான். எதுக்காக? நமக்கு காட்சி தந்து நம் நெஞ்சத்தில் உள்ள குறைகளை வேண்டிக் கொண்டால் அதை நீக்குவதற்காகவும் ஆறுதலாக தன் தரிசனத்தை தருவதற்கும்.
சில கோயில்களில் பார்த்தா சுவாமி மேலே கரப்பான் பூச்சி கூட போகும். சில கோயிலில் ராத்திரியில் கோயிலை பூட்டு வந்தால் பெருச்சாளி கூட பகவான் ஒரு பார்வை பார்த்துட்டு போகும். அதையெல்லாம் பார்த்து கொண்டு அசையாமல் நிற்கிறான். அவன் எங்கே நிற்கிறான்? அவனுடைய சிலை தான் இருக்குன்னு மட்டும் தப்பி தவறி அழிவிடாதீர்கள். அது கிடையாது, அது அவனே தான். பின்ன அவனே இருந்தான்னா அவ்வளோ வலிமை உள்ளவன். அவனே அப்படி இருந்தால் அவனே அந்த எறும்பு வந்தால் கூட நகர்த்துறது இல்லையே, ஏன் அப்படி சிலையாகவே சமைந்திருக்கான்னா அவன் சொல்கிறான், நீங்கள் எத்தனை பிழை செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளவனாக நான் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியணுமே, அதற்காக என் மீது எறும்பு இருந்தாலும் நீங்கள் தான் அதை நகர்த்தணுன்ற மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு பகவான் இந்த அவதாரத்திலே ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கான். மனிதனாக அவதரித்தான் ராமனாக. சீதாதேவியை ராவணன் அபகரித்த பொழுது ராமபிரான் சீதை எங்கே சீதை எங்கேன்னு மரங்களை பார்த்து கேட்டான். என்ன சுவாமி இது, நமக்கே தெரியும் மரங்கள் பேசாதுன்னு. அப்படி இருந்துச்சு எல்லாம் தெரிஞ்ச இறைவன், எல்லாம் தெரிஞ்ச இறைவனுக்கு சீதை எங்கே போயிருக்கா, யார் தூக்கிட்டு போயிருக்கான்னு தெரியாதா? அப்படி இருந்துச்சு எதுக்கு அழுதான், எதுக்கு புலம்பினான், எதுக்கு மரங்களை பார்த்து கேட்டான் அப்படின்னு நாம் அடிக்கடி சந்தேகப்படுறோம். அதெல்லாம் நடிப்பு தான். மனிதன் நான் உங்களில் ஒருவனாக வந்திருக்கிறேன் என்று காண்பிக்க அப்படி நடித்தான். அவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். எப்படி ராமனாக கிருஷ்ணனாக வந்த காலத்தில் தன்னுடைய சக்தி எல்லாம் கூட இருந்தாலும் அவைகளை மறைத்து கொண்டு சாதாரண மனிதனைப் போல பல காரியங்களை பகவான் செய்தானோ, அதே போல ஸ்ரீனிவாசனாக இப்பொழுது நமக்கு காட்சி தரக்கூடிய இந்த நிலையிலையும் திருமலையப்பனாக இருக்கும் பொழுது சிலையாக சபைந்து ஒரு சிலை எப்படி இருக்குமோ அப்படி இருப்பதாக இருக்கான். அதனால் அவனே அது அவனுடைய சிலை அல்ல. இதுதான் ரொம்ப நுட்பமான விஷயம், நாம் புரிந்து கொள்ளணும். அவனே அந்த சிலையாக சமைஞ்சிருக்கான். எப்படி நாமே இந்த உடம்போடு இருக்கோமோ அந்த மாதிரி அந்த சிலை உடம்போடு அவன் இருக்கான். அந்த சிலை உடம்போடு இருந்து இத்தனை கஷ்டத்தையும் பொறுத்துக்கிறான். இதைத்தான் அர்ச்சக பராதீனா, அர்ச்சகனுக்கு கட்டுப்பட்டு பூஜை செய்வதற்கு கட்டுப்பட்டு எந்த அபச்சாரங்கள் இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பிரபு அவன். ஆகையினால்தான் அவனை சகிஷ்ணு கஹா என்று சொன்னார். சகிஷ்ணுக்கு அப்புறம் கான்னு ஒரு எழுத்து இருக்கு. அந்த சகிஷ்ணு கஹா என்பது சகிஷ்ணுவாக இருக்கான் என்ற அதே அர்த்தத்திலே இன்னொரு எழுத்தையும் சேர்த்து அந்த எம்பெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடிய திருநாமமாக 20வது திருநாமத்தை அமைக்கிறார் நாரத பகவான். இந்த விளக்கத்தை மனதிலே சுலபமாக பதிய வைக்க ஒரு வாய்ப்பாட்டு ஸ்லோகம் நான் எழுதினது, அதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன், கேளுங்கள். ஆசிரித ஜன கலிதான் தான் அபராதானபி புனப்புனச்சாயம் சகதே குருதே கருணாம் நாம்னா தஸ்மாத் சகிஷ்ணுகோ தேவகா. ஆசிரித ஜன கலிதான் தான் அபராதானபி புனப்புனச்சாயம் சகதே குருதே கருணாம் நாம்னா தஸ்மாத் சகிஷ்ணுகோ தேவகா. நமக்கும் அந்த தன்மை வரணும். மற்றவர்கள் செய்த பிழைகளை நாம் பொறுக்கணும். என்றால் நாம் மற்றவர்கள் நமக்கு செய்யக்கூடிய பிழைகளை பொறுக்கவில்லை என்றால் நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய பிழைகளை ஏன் மன்னிக்கணும்? இறைவன் நிச்சயமாக பகவான் கேட்பான், நீ அதை மன்னிக்க மாட்டேங்கிற, நீ மட்டும் என்கிட்ட மன்னிப்பு நாடுறேன். உண்மையிலேயே நாம் மன்னிக்க தொடங்கினால் அப்பொழுதுதான் தெய்வத்தன்மை நமக்கு அதிகமாகும். நமக்கு அந்த குணம் வரணும். ரொம்ப பேருக்கு வரதில்லை. அவங்க மனசில் பழைய தீங்களை நினச்சி பழிவாங்கும் மனப்பான்மையோட டென்ஷனோட தங்க ஆரோக்கியத்தையும் கெடுத்துட்டு மற்றவங்க ஆரோக்கியத்தையும் கெடுத்துட்டு வாழ்க்கையில் நிம்மதியும் தொலைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் நமக்கு பிழைகளை மன்னிக்கக்கூடிய பெருந்தன்மை வருவதற்கு திருவேங்கடமுடையானுடைய திருவுருவத்தை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபித்தோமானால் நாம் மெல்ல 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 மற்றவர்கள் பிழைகளை மன்னிக்கக்கூடிய பெருந்தன்மையை பெறுவது உறுதி. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். சகிஷ்ணுகாய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।